காணும் நடிகை நயன்தாராவினுடைய இயற்பெயர் வந்து டயானா மரியன் குரியன். பிறந்தது வந்து பெங்களூரில், ஆனால் வளர்ந்தது எல்லாமே கேரளாவில். நயன்தாராவினுடைய அப்பா பெயர் வந்து குரியன் கொடியான், அம்மா வந்து ஓமனா குரியன். தன்னுடைய அப்பா வந்து இந்திய விமானப்படையினுடைய அதிகாரியாக இருந்ததுனால பள்ளி படிப்பை வந்து வேறு வேறு ஊரில் முடிச்சிருக்காங்க. ஆனால் காலேஜ் படிப்பு எல்லாமே வந்து கேரளாவில் தான் பண்ணியிருக்காங்க. காலேஜில் படிச்சிருக்கும்போது மாடலிங் மேலே ஆர்வம் வந்ததுனால சின்ன சின்ன ஆட்ஸில் நடிச்சிருக்காங்க நயன்தாரா. திடீர்னு சினிமாவில் நடிக்க சான்ஸ் கிடச்சிருக்கு. மனசினக்காரே என்ற மலையாள படத்தின் மூலமாக சினிமாவுக்கு அறிமுகமானவங்க நயன்தாரா. அடுத்தடுத்து மலையாளத்தில் பிரபலமான டைரக்டர்ஸ் கிட்ட நடிக்க வாய்ப்பு கிடச்சிருக்கு. மலையாளம் மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்குலையும் நடிக்க வாய்ப்பு கிடச்சிருக்கு. தமிழில் முதலாக ஹரி இயக்கிய ஐயா படத்தில் சரத்குமாருக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. அதையடுத்து சூப்பர் ஸ்டார் கூட சந்திரமுகி படத்தில் நடிச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் கூட நடித்த நயன்தாராவுக்கு சில வருஷங்களிலேயே சூப்பர் ஸ்டார் பட்டமும் கிடைச்சிருக்கு. ஐயா படத்தில் நடித்த நயன்தாராவை தன்னுடைய 100வது படத்தில் நடிக்க வச்சிருக்காரு சரத்குமார். அடுத்தடுத்து பல வெற்றி படங்களை நடித்து கொடுத்த நயன்தாராவை வந்து ஒரு தவிர்க்க முடியாத நடிகையாக உருவெடுத்தாங்க. நயன்தாராவிற்கு 2015 வெளியான நானும் ரவுடிதான் என்ற மூவி வந்து பர்சனல் லைஃப்பில் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த படத்தின் மூலம்தான் டைரக்டர் விக்னேஷ் சிவனுடன் நட்பு ஏற்பட்டு பின்பு காதலாகவும் மலர்ந்திருக்கு. இந்த காதல் வந்து திருமணம் வரைக்கும் போகுமா என்ற பலர் கேள்வி எழுப்பி வந்த நிலையில் அட்டகாசமாக மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. சில மாதங்கள்லேயே வந்து எங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்ததாகவும் அவர்களுடைய பெயர்கள் வந்து உயிர், உலகு என்றும் அறிமுகப்படுத்தினாங்க. 20 ஆண்டுகளில் 60க்கும் மேற்பட்ட படத்தில் நடிச்சிருக்காங்க நயன்தாரா. 40 வயதாகும் நயன்தாராவிற்கு தன்னுடைய திருமணத்தை வந்து ஆவணப்படமாக்கணுன்ற ஆசையில் திருமணத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வையும் பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க.